இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புரிஞ்சதுனால தான் சொல்றேன், கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். மென்டலா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? தப்பு தான், கேவலமான தப்பு. தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி கோவிலுக்கு போலான்னு சொல்ற? ரம்யா, ஜனனி ட்ரெஸ்ல ரெட்டிங் ஊத்தும் போது சரியா கவனிக்காம உன் கையிலயும் ஊத்திக்கிட்ட பாரு. ரெட் கலரிங்க்கு ரத்தம் மாதிரியே இருக்கு. போ, நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வா போ. துளசி, என்னாச்சுமா? ரம்யா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? அத்த, நம்ம கோவிலுக்கு போலாம். போலாமா? அது ஒண்ணு இல்ல, நீ ஜனனி எழுதும் போது சிவப்பு கலர் இங்கு அவ ட்ரெஸ்ல பட்டுடுச்சு இல்ல? நிஜமாவா சொல்றீங்க? இல்ல, போலாமே. டவுட்னா இங்க பாருங்க. வச்சுக்க. இந்தாம்மா, இதா அவளுக்கு கொடுத்துரு. துளசி, ஐயா இந்தாம்மா, இதை கையில வச்சுக்க. ஜனனி, ஜனனி கால்ல விழ. எத்தனை முறை கும்பிட்டாலும் எனக்கு குழந்தை பொறுக்க போறது இல்ல. இவங்க வேற என்ன படுத்துறாங்க. நல்ல நல்ல நல்ல. இந்தா, நீ வச்சுக்கமா. தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க வாங்கிக்கிறதுக்கு தாராளமா செலவு பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. மனசார நல்லா வேண்டிக்கங்க. சரிப்பா. சக்தி உள்ள தெய்வமா. சிவமாமா, கொஞ்சம் காரை நிறுத்துங்களேன். ஏன், என்னாச்சு? மாமா, கொஞ்சம் காரை நிறுத்துங்களேன். என்னடா? துளசி, போய் என்னாச்சுன்னு பாருங்க. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கொமட்டிட்டு வாமிட் வர மாதிரியே இருக்கு. என்னாச்சுமா? நிப்பாட்டு சிவா, சிவா வண்டி நிப்பாட்டு. என்ன? ஆமா, சொல்லுங்க துளசி. சிவா, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் இருந்து அவங்கள கூட்டிட்டு வரேன். நீங்க வேணா முன்னாடி போங்க. இல்ல இல்ல, அம்மா வரட்டும். விடிஞ்சிரும், பரவாயில்லையா? ஏய், அம்மா வராம நம்ம போய் என்ன பண்ண போறோம்? அம்மா வரட்டும். சிவமாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். குழந்தை வரம் கேட்க போறது பத்மாமாக்கு இல்ல, ஜனனிக்கு தான். சிவா, இப்ப என்ன பண்றது? நடராஜன் சர்வீஸ் தான். நடந்தா? ஐயோ. சரி, ஓகே, நீங்க இங்கே இருங்க. நாங்க போயிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப போகும்போது வேணா உங்களை கூட்டிட்டு போறோம். நானும் வரேன். போ, வாங்க. நடந்து போகணுமா?
என்னம்மா இது? இதுல யாரு ஒரிஜினல் பொண்டாட்டினே தெரியல. வேணும்னே அவ சிவா பக்கத்துல உட்கார்றா. ஆ ஓ சாமி, வணக்கம் சாமி. சாமி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அதான் நம்ம ஊர் கோயில்ல ரொம்ப நாளா காணுமா?